வணக்கம் நண்பர்களே. நெல்லை புயல் மழை வெள்ளம் போட்டு தாக்குன்னு நம்ம தமிழ்நாட்டை தாக்கிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் சென்னையில் ஓஞ்சுதுன்னு பார்த்தோம். அதுக்குள்ளே தென் மாவட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு அடி வெளுக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லா பகுதிகள்லேயும் மழை வெள்ளம் தான். ஒரு காணொளி போடுறேன் பாருங்கள். இது வந்து வேறு எதுலேயும் வந்திருக்காது. ஏன்னா என்னுடைய மாமாவோட பையன், மச்சான் தான் சொல்லணும். ஆனால் ரொம்ப சின்ன பையன், 20-25 வயசு ஆகுது. அதனால் அவர் மச்சான்னு சொல்கிறதான்னு தெரியல. அதெல்லாம் இந்த 2K கிட்ஸோடு சேர்ந்த பசங்க, ரைட்டா? ஸோ அவன் தான் அங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த ஒரு மசூதிலாம் காட்டுறாங்க பாருங்கள். அங்கெல்லாம் நான் போய் விளையாடியிருக்கேன். அது வந்து பெரியாறும்பாங்க. எங்கள் தாத்தா வீட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆறு ஒன்று போகும். அதை சின்ன ஆறுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பெரியாறுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன ஆறில் வந்து நாங்கள் போய் மண்ணெல்லாம் தோண்டி விளையாடிட்டு இருப்போம். இப்போ வந்து அந்த ஆறு வந்து சாக்கடை ஆயிடுச்சு. நான் வந்து ஆறுன்னு சொல்லிட்டு அங்கே போய் மணலில் உட்காந்து குழி தோண்டிலாம் விளையாடுவோம். அப்படி விளையாடிட்டு இருந்த இடம் வந்து இப்போ சாக்கடையாக மாறிடுச்சு. அது எல்லார் வீட்டு சாக்கடையும் அந்த இதெல்லாம் போகுது. அதை வந்து கிட்டத்தட்ட பிளாக் பண்ணிட்டாங்க. அது அப்படியே போய் ஒரு சின்ன பாலத்து வழியாக போகும். அந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா அதுதான் ஆக்சுவல் ஊர், களக்காடுன்ற ஊர். இது பின்னாடி நாங்கள்லாம் இருந்தது வந்து அந்த களக்காட்டுக்கு அவுட்ரு ஒரு பெரிய குளம் இருக்கும், குடிதாங்கி குளம்பாங்க. அதில் ஒரு பாதியை வந்து நிரப்பி பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க, புது பஸ் ஸ்டாண்டு. சரியா? இப்போது நாம் வந்து பார்க்கக்கூடிய வெள்ளம் வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுகள்லாம் கட்டப்பட்டதுனால அந்த மாதிரி தான் வந்துருச்சா அப்படின்னிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மை என்னென்னா, இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. அதுவும் எவ்வளோ நேரத்தில்? வெறும் 24 மணி நேரத்தில் பெஞ்சிருக்குது. வெறும் 24 ஹவர்ஸில் 90 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாளில் பெஞ்சு தீர்த்துருச்சு. அப்போது கண்டிப்பாக இந்த வாய்க்கால்கள்லாம் தாங்காமல் வெள்ளம் வரத்தான் செய்யும். இதை வந்து எதிர்கொள்ள வேணாமா, நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்க வேணாமா, எல்லாம் சொல்லலாம். அதுக்கு பேரே வந்து இயற்கை. இயற்கை வந்து எப்போ வேணாலும் அதோட வேலையை காட்டும். ஏன்னா நாம் எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம் நம்மலாம் பெரிய அறிவாளிங்க, பெரிய ஆளுங்க, நம்ம வந்து எல்லாத்தையுமே திட்டமிட்டு விட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் உண்மை இல்லை. நம்மளால் முடிஞ்சதை நம்ம வாழ்க்கையை நமக்கு சௌகரியமாக மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர இயற்கையெல்லாம் நம்ம யாரும் மிஞ்சிலாம் வாழ்ந்துட முடியாது. இப்போ ஏற்பட்ட பெருமழைகள்லாம் வந்தால் என்ன நடக்கும்னா இன்னொரு விஷயமும் நடக்கும். இதை தொடர்ந்து வறட்சி வேறு வரும். ஏன்னா இந்த மழை பூரா பெஞ்சு இந்த மழை பூரா ஓரளவுக்கு தானே நீங்கள் சேமிக்க முடியும். மிச்சம் எல்லா மழையும் தண்ணியும் நேராக கடலுக்குள்ளே போயிடும். அப்புறம் வறட்சி வந்துடும். ஸோ இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம சென்னையில் பெஞ்சது வந்து 36 மணி நேரத்தில் சுமார் 50 சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சு ஓஞ்சுது. இங்கே அது மாதிரி டபுள் மழை வந்து ஒரே நாளில் வேறு பெஞ்சிருக்குது. அதனால் ஆனால் ஒரே ஒரு வசதி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெல்லை மாவட்டத்தில் வந்து இந்த தாமிரபரணின்னு ஒரு ஆறு ஓடுது. அது வந்து நம்ம இந்த கூவம் ஆறு மாதிரியோ அடையாறு மாதிரியோ சின்ன ஆறுலாம் கிடையாது. அது வந்து ஒரு பெரனியல் ரிவர், அதாவது வருடம் முழுவதும் தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு நதி. அப்படி இருக்கிறதுனால ஓரளவு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா தண்ணி வேகமாக வடிஞ்சிடும். இங்கே இந்த ஆறுலாம் வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கும், அதாவது ரொம்ப ஆழம்லாம் இருக்காது. தாமிரபரணி போன்ற ஆறுகள்லாம் வந்து நல்ல ஆழமான ஆறுகள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அணைகள்லாம் நிரம்பி இருக்கும். மிச்சம் தண்ணிகள்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்கும். ஊர்லேருந்து நம்ம செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே கூட அங்கே உள்ள பராமரிப்பு வேலைகள், மீட்பு பணிகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது போன்ற பேரிடர்கள் வரும்போது அதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன நீங்கள் செஞ்சிட முடியும் யோசிச்சு பாருங்கள். மனித எத்தனத்திற்கு மீறிய செயல்களாக சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும்.
ஏன்னா நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்த கால பருவ சூழ்நிலைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்போது அதற்கு ஏற்றாற் போல் இப்படி பல விஷயங்கள் நடக்கும். அப்போது இந்த அரசாங்கத்தையே நம்ம குறை சொல்லிக்கிட்டும் இருக்க முடியாது. அது நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அது வந்து ஸ்டாலின் அரசாங்கம், அதனால் நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு எப்படியும் கமெண்ட் வரும் கண்டிப்பாக. அது யாருடைய அரசாங்கமாக இருந்தாலும் இயற்கை பேரிடர்கள்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் 2015 நடந்தது வந்து செயற்கை, சொல்லாமல் கொள்ளாமல் ஏரியை திறந்து விட்டால் தேவையில்லாத வேலை. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணால் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லலாம். பட் இது மாதிரி உள்ள இயற்கையான ஒரு பேரிடர் ஏற்படும் போது ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து மீட்பு பணிகளில் ஈடுபடணும். முடிந்தால் இந்த நீர்நிலைகளை சேதப்படுத்தாமல் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உருவாக்கணும். இப்போ வந்து ஒரு குளத்தை மூடி அதுக்கு மேலே பஸ் ஸ்டாண்டை கட்டுறதுலாம் ஓகே தான். ஆனால் வேறு இடம் இல்லைன்னா என்ன தான் பண்ணுவாங்க அரசாங்கத்தில்? அந்த ஒரு குளத்தின் ஒரு பகுதியை மூடி தான் இப்போ களக்காட்டில் கூட பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டை நானும் போய் பார்த்துருக்குறேன்னு வைங்களேன். அப்போது இது மாதிரி நீர்நிலைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறது நல்லதாக இருக்கும்னு சொல்கிறேன். அதே போல் கடலில் கூட பார்த்திங்கன்னா இந்த முகத்துவாரம்னு சொல்லுவாங்க. அதாவது நதிகள் போய் கடலில் கலக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, அந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணீர் வடிவது கொஞ்சம் வேகமாக வடியும். சரியா? ஏன்னா தண்ணீர் போய் வடிய என்ன ஆகும், மணலும் சேர்ந்து அது கூட போய் உழத்தான் செய்யும். அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மேடாகத்தான் செய்யும். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த முகத்துவாரங்களையும் ஆழப்படுத்தணும். இந்த நீர் போக்குவரத்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதிகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூர்வாறுதல் இந்த போன்ற பணிகளை, ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே தூர்வாரும் பணிகள் நடந்ததாக நான் எங்கேயுமே செய்தி பார்க்கவே இல்லை. முன்னாடிலாம் வரும் இந்த மாதிரி இந்த இடத்துல தூர்வாடுறாங்க, அந்த இடத்துல தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த தூர்வாரும் பணிகள்லாம் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் எங்கேயுமே நடந்த மாதிரி நியூஸே வந்தது கிடையாது. குளங்கள், வாய்க்கால்கள், ஆறுகள் எல்லாவற்றிலும் தூர்வாரப்பட வேண்டும். அப்படி தூர்வாரி வச்சுருந்தா கூட இந்த பாதிப்புகளில் ஒரு 50% குறையும். சென்னை மிக விரைவாக இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து எப்படி மீண்டதோ அதை போலவே நெல்லை பகுதியில் வாழும் மக்களும் அந்த பாதிப்புகளிலிருந்து விரைவில் மீளட்டும். அதுதான் நம்மளுடைய ஆசை. இப்போ வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் மீட்பு பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். யாருன்னா சென்னை நெல்லையோட கலெக்டர் போட்டிருந்த போஸ்ட்டு. அந்த இதை காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களை இவர்கள் இந்த வெள்ள அலர்ட் வந்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரையும் ஃபோனில் தொடர்பு கொண்டு நீங்கள் அதாவது அடுத்த 30 நாட்களுக்குள் எப்போ வேணால் டெலிவரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்த அந்த பெண்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாக முடிஞ்சால் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருங்க, இல்லைனா பாதுகாப்பான இடத்துல இருங்க அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு செய்திகளும் சொல்லிவிட்டு அதில் குறிப்பாக அடுத்த 7 நாட்களுக்குள் யாருக்கெல்லாம் பிரசவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களை கொண்டு வந்து மருத்துவமனையிலே அட்மிட் பண்ணிட்டாங்க நெல்லை மாவட்டத்தில். இது வந்து அந்த கலெக்டரின் முன் யோசனை வந்து மிக 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 பாராட்டத்தக்கது. அவருக்கு எப்படி அப்படி தோணுச்சுன்னு தெரில. டக்குன்னு ஒரு வேலையை பண்ணி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த கர்ப்பிணி பெண்கள், ஏன்னா அவங்கள தான் ஒன்றுமே பண்ண முடியாது. மழை கொஞ்சம் ஜுரங்கரம் அடித்தா கூட படுக்க வச்சு ஓரமாக போற்றி வச்சிடலாம். டெலிவரி டைமில் என்ன பண்ண முடியும்? ஸோ அவர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவை. அவங்களெல்லாம் வந்து அந்த 7 நாட்களுக்குள் யாருக்கெல்லாம் டெலிவரி ஆகுமோ அவங்கள பூராத்தையும் நேராக தொடர்பு கொண்டு நீங்கள் இன்றைக்கே ஆஸ்பத்திரிக்கு வந்துருக்கேன்னு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு காரியம். அந்த வேலையை செய்த அந்த கலெக்டருக்கு நமது மனமார்ந்த பாராட்டுக்கள். அவரது பணி சிறக்கட்டும். இதை போலவே தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த நிவாரண பணிகள், மீட்பு பணிகளை செய்பவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். நெல்லை இன்றோ நாளையோ இந்த வெள்ளத்திலிருந்து மீண்டு வெளிவரட்டும். ஏன்னா இந்த வீடியோ இப்போ போட்டிருக்க நேரத்தில் கூட அங்கே இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னாங்க. இன்றைக்கி மத்தியானம் வரை மழை இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மழை ஓஞ்சி அதிலிருந்து அந்த மக்கள் மீண்டு வெளிவந்து தங்கள் அன்றாட வாழ்க்கையை தொடரட்டும். இயற்கை பேரிடர் தொடர்ந்து தமிழ்நாட்டை தாக்குது. எதுக்காக குறி வச்சு தாக்குற மாதிரி தாக்குதான்னு தெரியல. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை பொறுத்து கொண்டு நாம் அடுத்த கட்ட பணிக்கு நகர்வதற்கு அந்த மக்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின்
நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.